யுஎஸ்னுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் விட்ட அறிக்கையினுடைய தமிழாக்கம் என்னன்னா, இதுவரை பலோச் லிபரேஷன் ஆர்மி நிறைய தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கு என்று சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பண்ணாங்க, பாகிஸ்தான்ல கராச்சி துறைமுகம் பக்கத்துல ஒரு அட்டாக் பண்ணாங்க, இன்னும் நிறைய தாக்குதல்களை பாகிஸ்தானி சாயில்ல அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே நாங்க என்ன பண்ண போறோம்னா, தீவிரவாதத்தை ஒடுக்குவதை பொருட்டு இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மியை ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கா. இப்ப என்ன இயல்பாக ஒரு கேள்வி எழும்னா, அமெரிக்காவுக்கு இத்தனை ஆண்டுகளாக பலோச் லிபரேஷன் ஆர்மி ஒரு தீவிரவாத அமைப்பு என்று தெரியாதா? முதல் கேள்வி. இந்தியாவில் நடந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டை இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேர்ல அவங்க ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிக்கிறாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. என்ன, பெஹல்காம் அட்டாக் உலகளாவிய அளவில் ஒரு பேசுபொருள் ஆகுது, அதுக்கப்புறமா அதான் எஃப்டிஓவா அறிவிக்கிறாங்க அமெரிக்கானா, ஓகே, ஒரு சீக்வன்ஷியலா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா லாஜிக்கலா இருக்கும். ஆனா இவ்வளோ ஆண்டுகளாக எத்தனையோ அட்டாக்ஸை பாகிஸ்தானி சாயில்ல பண்ண போதெல்லாம் பலோச் லிபரேஷன் ஆர்மி இவங்களுக்கு தீவிரவாத அமைப்பா தெரியல. அசிம் முனீர் 2 முறை பாகிஸ்தானுக்கு பேக் டு பேக் போய், ஒரு முறை ஒயிட் ஹவுஸ்ல போய் விருந்து சாப்பிட்டு டொனால்டு ட்ரம்புக்கு பீஸ் பிரைஸ் வேணும் என்று அறிவித்ததுக்கு பிறகாக இப்போ மீண்டும் அமெரிக்காவுக்கு போய் நிறைய டாப் லெவல் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்காரு. இப்போ பிஎல்ஏவை எஃப்டிஓ அறிவிக்கிறாங்கன்னா, இங்க அமெரிக்கா அண்ட் பாகிஸ்தான் நெக்சஸ், ஒரு மிகப்பெரிய நெக்சஸ் இருக்கிறதா? ஒருவேளை பாகிஸ்தானுடைய தூண்டுதல் பேர்ல தான் அமெரிக்கா இப்படி செயல்படுகிறதா?